தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது அற்புதம், மிராக்கிள் என்பதே. இந்த அற்புதம் என்பதை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்பாக அற்புதம் மற்றும் அதிசயம் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை குறித்து நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அற்புதம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஓர் அற்புதம், அதாவது மிராக்கிள் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால் ஏற்பட்ட நிகழ்வாக, செயலாக காணப்படுகிறது. அடுத்ததாக அதிசயம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஓர் அதிசயம் என்பது, அதாவது ஒண்டர், அதிசயம் என்பது ஆச்சரியம் அல்லது வியப்பினால் ஏற்படக்கூடிய ஓர் உணர்வாக காணப்படுகிறது. அதாவது ஒரு புதிய அல்லது ஆச்சரியமான ஒன்றை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற ஒரு திகைப்பான உணர்வே அதிசயமாக காணப்படுகிறது. இதுதான் அற்புதம் மற்றும் அதிசயம் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அற்புதம் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகின்ற முக்கியமான காரியம் என்னவெனில், வேதாகமத்தில் அநேக அற்புதங்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அதே சமயத்தில் வேதாகமத்தில் அநேக முன் கருதுதல் அல்லது வழங்குதல் என்கின்ற ஒரு காரியமும் இருக்கிறது. ஆங்கிலத்திலே இந்த முன் கருதுதல், வழங்குதல் என்பதை ப்ரொவிடன்ஸ் என்று சொல்லலாம். ஆகவே நாம் தெளிவாக வேதாகமத்தில் எது அற்புதம், எது வழங்குதல் அல்லது முன் கருதுதல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அற்புதத்திற்கும் வழங்குதல் என்பதற்கும், மிராக்கிள் என்பதற்கும் ப்ரொவிடன்ஸ் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக அற்புதம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் ஏற்கனவே பார்த்தபடி வேதத்தோடு கூட ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது, அற்புதம் என்பது இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வழக்கத்திற்கு மாறாக செய்யக்கூடிய செயல்தான் அற்புதம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு, ஆபிரகாம் சரீரம் செத்தவனாக இருந்தார். அதே சமயத்தில் சாராளுக்கு ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிருந்தது. ஆகிலும் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. ஆபிரகாமிற்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழக்கத்திற்கு மாறான ஒரு செயல். ஆகவே இது அற்புதம் என்கிற பட்டியலில் வரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக முன் கருதுதல் அல்லது வழங்குதல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, முன் கருதுதல் அல்லது வழங்குதல் என்பது இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு அல்லது உடன்பட்டு தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வழக்கத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடிய செயல்தான் முன் கருதுதல் அல்லது வழங்குதல் எனப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு மோரியா மலையிலே பலியிடுவதற்கு தேவன் ஓர் ஆட்டுக்கடாவை காண்பித்த அந்த காரியம் எடுத்துக்காட்டு. அது இயற்கை விதிகளுக்கு உட்பட்ட ஒரு செயலாக காணப்படுகிறது. ஆகவே அது அற்புதம் அல்ல, மாறாக அது முன் கருதுதல் அல்லது வழங்குதல் என்கிற பட்டியலில் வரக்கூடியதாக காணப்படுகிறது. மேலும் பிரியமானவர்களே, வேதாகம வரலாற்றில் 3 காலகட்டங்கள் மட்டுமே அற்புதம் செய்யப்பட்ட காலகட்டமாக அல்லது அற்புதங்கள் செய்யப்பட்ட காலகட்டங்களாக அறியப்படுகின்றன. அவை என்னவெனில், முதலாவது காலகட்டம் மோசே முதல் யோசுவா வரை, சரியாக 70 வருடங்கள். இரண்டாவதான காலகட்டம் எலியா முதல் எலிசா வரை, இதுவும் சரியாக 70 வருடங்கள். மூன்றாவது காலகட்டம் இயேசு கிறிஸ்துவின் காலம் முதல் அப்போஸ்தலர்களின் காலம் வரை, இதுவும் 70 வருடங்கள். இந்த 3 காலகட்டங்கள் தான்
வேதாகம வரலாற்றில் அற்புதங்கள் செய்யப்பட்ட காலகட்டங்களாக அறியப்படுகின்றன. அப்படியாக இந்த 3வது காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் மூலம் அநேக அற்புதங்கள் நடந்ததை நாம் வாசிக்கின்றோம். அவ்வாறாக நாம் 4 சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் செய்த மொத்த அற்புதங்களாக 35 அற்புதங்களை வாசிக்க முடியும். எடுத்துக்காட்டாக கிறிஸ்துவானவர் தண்ணீரின் மேல் நடந்தது என்பது இயற்கை விதிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஆகவே அது அற்புதம்தான். ஏனெனில் சாதாரணமாக நாம் தண்ணீரின் மீது நடக்க முடியாது, மூழ்கி விடுவோம். அடுத்ததாக 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 நபர்களை போஷித்தது என்பது இயற்கை விதிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஆகவே அதுவும் அற்புதம்தான். ஏனென்றால் ஒரு பொருளை தானாக நாம் உருவாக்க முடியாது, அதற்கு பல வேலைப்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே பிரியமானவர்களே, நாம் பார்த்த இந்த விடயங்களின் அடிப்படையில் வேதாகமத்தில் எது அற்புதம், எது வழங்குதல் என்பதை நாம் தெளிவாக வேறு பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கின்ற காரியங்களை, நிகழ்வுகளை அது அற்புதமா அல்லது வழங்குதலா என்பதை இந்த விடயத்தின் அடிப்படையில் நாம் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம், வேத வசனத்தின்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறுவோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.